ஹேர் ரிமூவல் கிரீம்ல வந்துட்டு உங்களுக்கு துளசி எக்ஸ்ட்ராக்ட் எனக்கு கிடைக்கல. கிடைச்சதுன்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க. துளசி எக்ஸ்ட்ராக்ட் அதுவும் 1 கிராம். அதுக்கப்புறம் டர்மரிக் பவுடர் 1.5 கிராம். டர்மரிக் பவுடர் வந்து நீங்க இதுல வாங்கிக்கோங்க. ஃப்ரெஷ்ஷா அரைக்கிறாங்க இல்லைங்களா, அவங்க அங்க மிஷின்ல அரைக்கிறாங்க இல்லைங்க, அங்க வாங்கிக்கோங்க நீங்க. மேம் இதுல நம்ம கஸ்தூரி மஞ்சள் போட்டுக்கலாமா? இல்ல இல்ல, கஸ்தூரி மஞ்சள் உங்களுக்கு ஹேர் ரிமூவ் பண்ணாது. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் ஜிஞ்சர் பவுடர் 0.5 கிராம். பப்பாயா பவுடர் 2 கிராம்ஸ். அது இதுலயே ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா 0.5 அந்த அந்த இது போட்டுக்கலாம். பப்பாயா பவுடர் வந்து ஸ்கின்னை வந்து ஸ்மூத்தன் பண்ணிக்கும். பப்பாயா பவுடர் 2 கிராம். ஜிஞ்சர் பவுடர் 0.5 கிராம். ஒரு நிமிஷம். மேம் ஜிஞ்சர் பொடி தென் அந்த சுக்கு பொடி ரெண்டுமே ஒண்ணுதானா இல்ல ஜிஞ்சர் தனியாவா? சுக்கு பொடி தான். சுக்கு பொடி தானே மேம்? ஆமா. ஓகே. 0.5 கிராம். இது எல்லாமே ஃபேஸ் இதையும் டைல்யூட் பண்ணிக்கலாம் டபுள் பாய்லர்ல வச்சுட்டு. தியோகிளைகோலிக் கிளைகோலிக் எது வேணா எடுத்துக்கலாம். தியோகிளைகோலிக்னாலும் ஒண்ணுதான், கிளைகோலிக்னாலும் ஒண்ணுதான். இது வந்து 2.5 கிராம். ஸ்வீட் ஆரஞ்சு ஆயில் 1.5 கிராம். ஸ்வீட் ஆரஞ்சு ஆயில். ஹனி வந்து 10 கிராம்ஸ்.
பர்ஃப்யூம், விட்டமின் இ ஆயில் ஃபியூ டிராப்ஸ், பர்ஃப்யூம் உங்களுக்கு எந்த பர்ஃப்யூம் வேணுமோ அதை பண்ணிக்கலாம். விட்டமின் ஆயில் 2 கிராம், விட்டமின் ஆயில் ஃபியூ டிராப். விட்டமின் இ ஆயில் பர்ஃப்யூம். பர்ஃப்யூம் வந்துட்டு நான் கார்டனியா எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த பர்ஃப்யூம் வேணுமோ அந்த பர்ஃப்யூம் எடுத்துக்கோங்க. பர்ஃப்யூம் மீன்ஸ் ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில். ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில் வந்துட்டு 2 கிராம்ஸ். இதுதான் ஃபேஸ் சி. இந்த நம்ம இந்த பக்கம் அதுக்கப்புறம் கேம்பூர் ஆயில், கற்பூர எண்ணெய், கேம்பூர் ஆயில். இது எசென்ஷியல் ஆயில் தான். இதுவும் இது 5 டிராப்ஸ். நீங்க எல்லாமே நீங்க கையிலேயே மிக்ஸ் பண்ணலாம், ஏன்னா அந்த ஆயில்லாம் வந்து கட்டி ஆயிடும். சோ நீங்க கையில மிக்ஸ் பண்ணி எல்லாமே ஒரே மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது வந்து நீங்க ரோஸ் வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். ரோஸ் வாட்டர்ல உங்களுக்கு எவ்வளவு குவான்டிட்டி தேவையோ அதை வந்து போட்டு ரோஸ் வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் திக் பேஸ்டா நீங்க அப்ளை பண்ணிட்டு ஒரு 15 மினிட்ஸ் அந்த மாதிரி விட்டுட்டு 20 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா எப்பவும் போல ஆப்போசிட் டைரக்ஷன்ல காட்டன்ல கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு காட்டன்ல டிப் பண்ணி அது ஆப்போசிட் டைரக்ஷன்ல நீங்க வந்து அப்படியே எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் டைமே போலன்னா நீங்க வந்து இது பண்ணிடாதீங்க. இது வீக்லி ட்வைஸ் கூட போடலாம். போட போட உங்களுக்கு வந்துட்டு அப்படியே ஹேர் ஃபாலிகல்ஸ் எல்லாம் வந்துடும், ஃபுல்லாவே வந்துடும். போட்டுட்டே இருந்தீங்கன்னா பர்மனண்டாவே வராது உங்களுக்கு. ஃபேஸ்ல மட்டும் தான் யூஸ் பண்ணலாமா? என்னங்க? ஃபேஸ்ல மட்டும் தான் யூஸ் பண்ணலாம். எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணலாம். பட் இது வந்து நம்ம டிஃபரன்ஸ் கிடையாது பிராண்டுக்கும் நம்மளோடதுக்கும். பிராண்ட்ல பாத்தீங்கன்னா அது கெமிக்கல்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியா ஆட் பண்ணிருப்பாங்க. நம்மளோடதுல கெமிக்கல்ஸ் இல்லை, அவ்வளவுதான் உங்களுக்கு டிஃபரன்ஸ். கிரீம் பாருங்க ரெடி ஆயிடுச்சு.